இன்றைய பதிவில் தியானம் செய்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். தியானம் செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன். சரி, முதல்ல தியானம் செய்ய தகுதி வேணும். அதாவது ஒரு சைக்கிள் ஓட்டணும்னா ஒரு 5 வயசு பையன் சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஒரு பெரிய சைக்கிள் ஓட்ட முடியாதுல்ல. அது மாதிரி தியானம் செய்ய சில தகுதி இருக்குது. அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம தியானம் செய்ய முடியும். என்ன தகுதி என்பதை பார்ப்போம். இந்த போட்டோவை பாருங்கள். ஆடு, பன்றி, மனிதன், மாடு, கோழி, மீன் போன்றவை இருக்கின்றது. அது உடலில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கெறிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றார் என்பதை போட்டோவானது குறிக்கிறது. எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி. இப்போ பார்த்துங்க, எல்லா உயிர்களிலும் ஆடு, மாடு, பாம்பு, கோழி, பன்னி அனைத்து உயிர்களிலும் இறைவன் ஜோதியாக இருக்கின்றார். நம்முள்ளவும் ஜோதியாக இருக்கின்றார். ஆனால் இறைவனை அடையக்கூடிய தகுதி மனிதனுக்கு மட்டுமே உண்டு. ஏனெனில் பல பிறப்புகள் எடுத்து தான் மனித பிறப்பு கிடைக்கிறது. மனித பிறப்பு சாதாரண பிறப்பு அல்ல. சரி, அதை விடுங்கள். இப்பொழுது தியானம் செய்ய கடைபிடிக்க வேண்டியது, எல்லா உயிர்களிலும் கடவுள் விளங்குகின்ற ஆலயம். அனைத்து உயிர்களும் நமக்கு சகோதரர்கள் ஆகும். ஏனென்றால் ஆடு, மாடு, கோழியில் இருப்பதும் ஆன்மாக்களே. கோழி ஆடாக இருந்துவிட்டுத்தான் நாமும் மனிதனாக வந்திருக்கிறோம். கோழி, ஆடு மட்டும் இல்லை, நிறையா ஜென்மம் எடுத்துகிட்டு தான் நம்ம மனிதனாக வந்திருக்கோம். பாம்பு, பன்னி, குரங்கு எல்லாமே. நம் உடலில் ஆன்மாக்கள் இருப்பது போல ஆடு, மாடு, கோழி இவற்றிலும் ஆன்மாக்கள் இருக்கின்றன. நமது உடம்பில் என்ன ஆன்மா இருக்கிறதோ அதே ஆன்மாதான் மற்ற எல்லா உயிர்களிலும் இருக்கிறது. ஆனால் மனித ஜென்மத்தில் மட்டும்தான் ஆன்மாவிற்கு இறைவனை அடையக்கூடிய தகுதி இருக்கிறது. பாருங்க, எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் இருக்காரு. ஆனால் அந்த இறைவனை நம்ம அடையக்கூடிய தகுதி மனிதனால் மட்டும்தான் முடியும். அதுவும் தியானம் பண்ணால் மட்டும்தான் முடியும். பல ஒழுக்கங்களை கடைபிடித்தா மட்டும்தான் முடியும், இல்லாட்டியும் முடியாது. இப்பொழுது தெரிகிறதா, நான் ஏன் மற்ற உயிர்களையும் நமது சகோதரர்கள் என்று கூறினன் என்று தெரிந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதே உண்மையான கடவுள் வழிபாடாகும். பாருங்கள், இதுதான் முக்கியமான விஷயம். எல்லா உயிர்களுக்கும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். எந்த கடவுளும் உயிர் பலி கேட்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. அதாவது பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும். ஒருவருக்கு உணவளிக்க உங்களால் முடியவில்லை என்றால் சிறு பறவை, எறும்பு போன்ற சிறு சிறு உயிரினங்களுக்கு உணவு கொடுங்கள். உங்கள்கிட்ட என்னென்ன தீய பழக்கங்கள் இருக்கோ எல்லாத்தையும் விட்டுடுங்க. அடுத்து பார்த்தோம்னா, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. எந்த உயிராக இருந்தாலும் சரி, துன்புறுத்தையே கூடாது. எந்த உயிர்களையும் கொலை செய்யக்கூடாது. மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது. ஆடு, மாடு, கோழி, பன்றி, மீன் முதலிய கடவுள் வாழும் ஆலயங்களை என்று அலற, துடிதுடிக்க, பதைக்க, இரத்தம் சிந்த கொன்று தின்றால் அதை விட பாவம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இறைவன் அருளை எப்படி பெற முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இறைவன் அருளை பெறவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தெய்வங்கள் பெயர் சொல்லி உயிர் பலி இடக்கூடாது. தெய்வங்கள் பல என்று, கடவுள் பல என்று எண்ணக்கூடாது. இறைவன் அன்பு வடிவானவர். அவர் ஜோதியாக இருக்கிறார். அவர்தான்
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அவர் வந்து கடவுள் வந்து இறைவன் வந்து ஜோதியாக இருக்கிறார், அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார். வள்ளல் பெருமான் வந்து இந்த மகாமந்திரத்தை வந்து நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார். இந்த மகாமந்திரம் முக்கியமான மகாமந்திரம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த மகாமந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 தடவையாவது சொல்லுங்கள், நல்லது நடக்கும். இந்த தகுதியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தியானம் செய்ய யோசிக்க வேண்டும். இந்த தகுதி இல்லை என்றால் நீங்கள் தியானம் செய்ய யோசிக்க வேண்டியதில்லை, தியானமும் செய்ய வேண்டியது. இப்பொழுது தியானம் செய்வது எப்படி என்று பார்ப்போம். முதலில் இந்த போட்டோவை பாருங்கள். நன்றாக இந்த போட்டோவை பாருங்கள். இந்த போட்டோவானது புத்தர் சிலையாகும். இதுதான் புருவமத்தி. இந்த ரெட் கலரில் இது பண்ணி மென்ஷன் பண்ணி காட்டுறாங்கல்ல, இது வந்து புருவமத்தி. இதை தான் புருவமத்தி என்று சொல்வார்கள். இதையும் நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒருவர் வந்து தியானத்தில் அமர வேண்டும் என்பதை இந்த போட்டோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி தான் அமர வேண்டும், நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். எப்படி காலு மடக்கி இருக்கிறது, எப்படி கையை புத்தர் வைத்திருக்கிறார், முதுகு தண்டு நேராக உள்ளது என்பதை நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளவும். அந்த ரெட் கலரில் லைட்டு மாதிரி காட்டினாங்கல்ல, அதுதான் புருவமத்தி. அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இப்போட்டோவில் உள்ளதை போன்று அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த போட்டோவானது வந்து புத்தர் ஆவார், புத்தர் சிலையாகும். வள்ளலார் எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். தியானம் செய்ய வெறும் தரையில் அமரக்கூடாது. பாய் அல்லது துணி போன்றவற்றை பயன்படுத்தி அமர வேண்டும். வடக்கு திசை நோக்கி அமர வேண்டும். தீப விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். பின்பு புத்தர் போட்டோவை பார்த்தீர்கள் அல்லவா, அதேபோல் அமர வேண்டும். உடல் மனம் சுத்தத்தோடு தீப முன்னிலையில் அமர வேண்டும். பின்பு தீப ஒளியை பார்த்து மனதை வேறு எங்கும் அலைய விடாமல் சுத்த மனதோடு வள்ளலார் அருளிய மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று 20 நிமிடம் பக்தியுடன் சொல்ல வேண்டும். 20 நிமிடம் வந்து சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, பக்தியுடன் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், தீப ஒளியில் இறைவன் இருப்பதாக நினைத்து, தீப ஒளியானது இறைவன்தான் என்று நினைத்து 20 நிமிடம் மகாமந்திரத்தை சொல்ல வேண்டும். தீபத்தை பார்த்து அது இறைவன்தான் என்பதை மனதில் நினைத்து கொண்டு பயபக்தியுடன் மகாமந்திரத்தை சொல்ல வேண்டும். 20 நிமிடம் சொல்ல வேண்டும். 20 நிமிடம் பிறகு 2 கண்களையும் மெதுவாக மூட வேண்டும். முதல்ல வந்து திறந்து விளக்க பார்த்து அது இறைவன்தான் என்பதை வந்து நினச்சிக்கிட்டு பயபக்தியோட நான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரணும். அப்புறம் 20 நிமிடம் முடிஞ்சது பிறகு கண்களை வந்து நன்றாக மூடவும். மூடிய பிறகு புருவமத்தியில் கவனத்தை வைக்க வேண்டும். இப்பொழுது நம்ம வந்து கண்ணை திறந்துட்டு பார்த்தோம்ல, அதில் வந்து தீபம் எரிஞ்சதில்ல, அதே தீபம் புருவமத்தியில் எரிவதாக நாம் பாவனை செய்ய வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும். இறைவன் ஜோதியாக நம் உடலில் இருக்கிறார். அதனால் ஜோதி வடிவில் இறைவனை நாம் வணங்க வேண்டும். அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கண்ணாலேயே ஒரு விளக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம்னா, நம்ம கண்ணை மூடினோம்னா அது வந்து புருவமத்தியில் இருக்கும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலுமே தொடர்ந்து நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம கண்ணை மூடினோம்னா அந்த புருவமத்தியில் வந்து அந்த பொருள் இருக்கிற மாதிரியே ஒரு கற்பனை உண்டாகும். இது மாதிரி தான் வள்ளல் பெருமான் வந்து நம்ம வந்து விளக்க பார்க்க சொல். ஏன் விளக்க பார்க்க சொல்கிறார் என்றால், இறைவன் வந்து ஜோதி வடிவாக இருக்கிறார். அப்போ வந்து புருவமத்தியில் வந்து இறைவன் வந்து ஜோதியாக இருக்கிறார் என்று நம் கற்பனை செய்து இறைவனை
தொடர்ந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மனதில் வாயசையாமல் நினைத்து கொண்டே இருந்தால் இறைவன் நம்மளை நோக்கி படிப்படியாக வருவார். அதன் பிறகு நமக்கு என்ன தகுதியோ அதற்கு தகுந்தாற்போல் எல்லாம் நமக்கு கிடைக்கும். செல்வங்கள்லாம் நான் சொல்லலை, எதுனாலும் கொடுப்பார் இறைவன். நீங்கள் பிறப்பு இறப்பு இல்லாமல் இறைவனோடு இருக்கலாம். நாம் இறைநிலையிலிருந்து வந்த நாம் அதுக்கே மறுபடியும் போயிடலாம், சித்தர்கள் மாதிரி. இது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், மற்றது இறைவன் பார்த்துக்குவார். ஆனால் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, உயிர்களுக்கு கருணை வேணும், அன்பு வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் தியானம் செஞ்சோம்னா இறைவன் நம்மை நோக்கி வருவார். இறைவன் நம்ம நோக்கி வரணும். நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கும் இறைவன் நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன் என்று காட்டி கொடுப்பார். இதை மட்டும் தினமும் செய்து வாருங்கள் போதும். இப்படி தான் வள்ளல் பெருமான் தியானம் செய்வது எப்படி என்பதை சொல்லியிருக்கிறார். டெக்ஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டில் உள்ளது பூரா நான் உங்களுக்கு வாய்ஸ் மூலமாக சொல்லிட்டேன். இனி வரும் வீடியோக்களில் டெக்ஸ்டானது பெரிதாக எழுதுகிறேன், மன்னிக்கவும். இதே போன்று தியானம் செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் வேறொரு சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்.